ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி காய்கறியை நிறையா போட்டு ஒரு அரிசி பருப்பு போட்டு சாம்பார் சாதம் மாதிரி வைக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், தேவையான பொருள்: அரிசி, துவரம்பருப்பு, தக்காளி, மாங்காய், கேரட், நூக்கல், அவரைக்காய், பீன்ஸு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுக்கலாம். அப்புறமா அடுப்பில் ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டு அதுக்கு ஒரு பங்கு துவரம்பருப்பு, 3 பங்கு அரிசி போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். அது ஊறட்டும். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் நல்லா சாம்பார் தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிடலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு வெட்டி வச்சதை வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் நேரம் வெந்த உடனே வெட்டி வச்ச காயெல்லாம் போடலாம். ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒன்று போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். அப்புறம் ஒவ்வொரு காயாக போடுங்க. தக்காளி, மாங்காய், பீன்ஸு, அவரைக்காய், கேரட்டு எல்லா காயும் வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், நூக்கில் நல்லா தோலை சீவிட்டு வெட்டி வச்சுருக்கேன். போட்டோமா? இப்போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சாதத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அரிசியை பருப்பையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட போட்டுடலாம். அதையும் போட்டு அப்புறமா கொஞ்சம் காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணி அதுலேருந்து அந்த கிண்ணத்துலேயே அரிசி போட்டோமே அதோட கிண்ணத்தை எடுத்து அதில் 3 பங்கு ஊற்றுங்க. கரெக்டாக இருக்கும். அதை நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு நல்லா 5 விசில் விட்டுருங்க. நல்லா குழைய வேகட்டும். இந்த சாதத்துக்கெல்லாம் முருங்கைக்காய் போடாதீங்க. அப்புறம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக தான் கிடக்கும். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச காயெல்லாம் போடுங்க. போட்டு நல்லா நெய் ஊற்றி வடகமோ அப்பளமோ வச்சு நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு வைக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு யோசனையாக இருக்கும். இது என்ன ஒரே சாப்பாடாக போயிடும். நல்லா இருக்குல்ல? தேங்க்யூ.